முஸ்லிம் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பொடுபோக்குத்தான், நடக்கக்கூடிய மோசடித்தான். மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கிடையாது, உலக கல்விக்கு மாத்திர முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். உங்களுக்கு முன்னால் சிறந்த இடத்தில் மகன் இருக்கலாம், மரணித்ததன் பின்னால் உங்களுடைய ஞாபகமே அற்றவனாகத்தான் வாழுவான். மார்க்க கல்வியை கொடுக்கவில்லை என்றால் ஆலிமாக்க மாற்ற வேண்டும் என்ற கட்டாயப்பாடு கிடையாது. ஆனால் மார்க்க விழுமியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். உலக கல்வியை கற்றுக் கொடுப்பதற்குத்தான் காலையில் அதிகமான மனுஷியாளங்களை இருக்கிறார்கள். அதற்கு பின்னால் மாலை பொழுதிலே மக்தப் என்ற பெயரில், குர்ஆன் மதரசா என்ற பெயரில் 1.5 மணித்தியாலம் தான் நடக்குகிறது. அதிலும் பாடசாலை கல்வி என்றால் எப்பொழுது சகோதரர்களே இந்த மார்க்க கல்வியை கொடுப்பதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நேரம் இருக்கிறது? நாம் சிந்திக்க வேண்டும். நாம் முஸ்லிம், இன்று முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் தெரியாது, மற்ற அனைத்தும் தெரியும். எனவே நம்முடைய குழந்தைகள் சிறந்த பிள்ளைகளாக மாற வேண்டுமா? முன்மாதிரியான குழந்தைகளாக மாற வேண்டுமா? பெற்றோர்கள் யோசிக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு என்னுடைய பிள்ளைக்கு மக்தப் இருக்கிறது, என்னுடைய பிள்ளைக்கு குர்ஆன் மதரசா இருக்கிறது, போய் பாடசாலையிலே அறிவிக்க வேண்டும். அல்லது அந்த பாடத்தை நடாத்தக்கூடிய, அந்த கிளாஸை வைக்கக்கூடிய ஆசிரியர் யோசிக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரம் இதை நான் எடுக்கக்கூடாது என்று ஆசிரியர் யோசிக்க வேண்டும். 2 சாரார்களும் யோசிக்காததின் போது அந்த பிள்ளை குர்ஆனுடைய கல்வியை ஒழுங்கான முறையில் உள்வாங்காமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் குறை சொல்வது யாரை? இங்கு நடாத்தக்கூடிய மாலிம்களை, இங்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய உலமாக்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரிகளே, நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியையும் கொடுத்து உலக கல்வியையும் கொடுத்து மோசமான முறையில் வளர விடாமல் நல்ல முறையில் வளர்த்திருப்பதற்கு வல்ல அல்லாஹ் நமக்கு